Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. வாக்கிங் வர்றப்ப இந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே ஜும்முடு ஜும்முடு ஜும் 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 அப்படின்னு வர்றாரு. மயில் ஓட்டுதுன்னு நம்ம நினச்சிக்கிறதா? என்னையா அது? இலக்கியத்தில் எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வர்ணித்த மாதிரி ஒரு பெண்ணை இதுவரைக்கும் வர்ணிக்க முடியுமா? கவிஞர் வாலிகிட்ட கேட்டாங்க, உலகம் சுற்றும் வாலிபன்கிற படத்தில் நிலவு ஒரு பெண்ணாகின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களே, எவ்வளோ அழகான பாட்டு, எப்படி இந்த கற்பனையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு வாலி சொன்ன பதில், பாரதிதாசனின் பாடல் ஏற்படுத்திய தாக்கம்தான் அந்த நிலவு ஒரு பெண்ணாயின். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ அப்படின்ற பாட்டு. பாரதிதாசன் இதை எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொல்லையிலே இவ்வுலகம் சாமோன்னு எழுதுனான் பாருங்க. நீலவான் ஆடைக்குள் உடலை மறைத்து கொண்டு முகத்தை மட்டும் காதலி காட்டுறாளாம். அதுதான் எதுவான்? நிலாவான். அந்த கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொல்லையிலே இந்த உலகமே செத்து போயிடும், அவ்வளவு அழகானவ அப்படின்ட்டு. இந்த ஒரு அழகு தமிழ் இலக்கியத்தை விட வேற எங்கேயாவது நம்ம சுவைக்க முடியுமா? ராமனுடைய அழகை கம்பர் வர்ணிக்கிறார். வெய்யோனொளி தன்மேனியில் வெறிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான். ராமன் கருப்பு. அப்பயே பாருங்க, கருப்பு தான் அழகுன்னு கம்பர், கருப்பு தாண்ட அழகுன்ட்டு கம்பரே அன்னைக்கு. அதுக்கப்புறம் இன்னமும் 5 நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழகி, இந்த கிரீமை போடுங்கள், கிரீம் போடுவதற்கு முன், கிரீம் போடுவதற்கு பின், சிவப்பா இருக்கா பொண்ணு அப்படின்னு இன்னும் கேட்குறான். கம்பரே கருப்பு தாண்டா அழகுன்னார். அதுக்கு என்னென்ன வார்த்தையை போடுறார் பாருங்க. மையோ மையி, மறி கடலோ கடல், மலை முகில் கருப்பு முகில், மையோ மறிகடலோ மலை முகிலோ, இதுக்கு மேலே வேற ஒன்றும் சொல்ல முடியலையே, என்னடா பண்ணுறதுன்ட்டு கம்பரு ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், ஐயோ முடியலப்பா அப்படின்ட்டார். இந்த அழகெல்லாம் வேற எந்த இலக்கியத்தில் நம்ம போய் பார்க்கறது? வள்ளுவர் லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இப்படிலாம் எழுதியிருப்பாருயா. யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். உண்மையிலே எங்கேயாவது நின்று அவர் சைட் அடிக்கலைன்னா வள்ளுவர் இவ்வளவு தத்துரூபமாக எழுதியிருக்க முடியாது. நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாய், நான் விண்ணை பார்க்கும்போது நீ என்னை பார்க்கிறாய். யார்? கண்ணதாசன். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு காதலை பற்றி எழுதிய வள்ளுவனுடைய அந்த இலக்கியம் இன்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஐயா அப்படின்னு. யார்? விஜயகுமார். உண்மையிலே உங்கள் ரசனையை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இப்படித்தான் மேடையில் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார், வரிசையாக பாட்டு, பழைய பாட்டிலேருந்து தொடங்கிட்டார். செந்தமிழ் தேன் மொழியால் அப்படின்னாரு முன்னால் இருக்கவர். அடுத்து அப்படி ஒன்றொன்னா பாட்டு, வாலியோட பாட்டை பாடுறாரு, அப்படியே பாடிக்கிட்டே வந்தார். லாஸ்ட்டாக ஒரு பாட்டு பாடினார். எந்த 10 பாட்டுக்கும் இப்படியே தலையை ஆட்டினதை நிப்பாட்டவே இல்லை அவர். என்னடா இப்படி ஒரு ரசிகனை நம்ம பார்த்ததே இல்லையே, பாடிக்கிட்டே இருக்கோம், இப்படி ரசிக்கிறாருன்னு. கச்சேரி முடிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியே நடந்து போயிட்டுருக்காரு, அப்பையும் தலையாட்டிக்கிட்டு இருந்தார். சரி, மேட்ரை விசாரிச்சிட வேண்டியதான்ட்டு, ஓ என்னய்யா நிகழ்ச்சி முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன், இப்பையும் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க, என் பாட்டை நினச்சி தலையாட்டுறீங்களா? அதுக்கு அவர் கேட்டு சொன்னாராம், பிறந்ததுலேருந்தே மண்டையாட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா, நான் எனக்கு நரம்பு தளர்ச்சி, நான் மண்டையாட்டுறதை பார்த்துட்டு நீ இப்படி வரிசையாக பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா
அந்த பாடகர் அப்பயே மூட்டைப்பூச்சி மருந்தை வாங்கி கொடுத்துட்டு இறந்துருக்கணும். அதாவது ஒரு மனிதன் ரசிப்பதையும் தலையாட்டுவதும் பல காரணங்கள் இருக்கு. அந்த இலக்கியத்தை கேட்டவுடன் எங்கள் திருவள்ளூர் மக்கள் அந்த பாரதிதாசனுடைய பாட்டை கேட்டோன்னா உங்கள் முகம் நிலவு போல் மலர்ந்திருந்ததை பார்க்கும் பொழுது இதுதான் இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. அதான் விஜயகுமார். வாங்க, திரைப்பட பாடல்களே, திரை இசையே என்று பேசுவதற்கு கடலூர் தணிகைவேலன் இசையோடு வருகிறார். உங்கள் முன்னால் பாடல் பாடி உங்கள் கைதட்டுகளை பெற கடலூர் தணிகைவேலன் வாங்க. காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களாய் கொண்ட தமிழினமே, உங்கள் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை துவங்குவதில் பெருமை கொள்கின்றேன். புத்தக திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லுவாயான்னா பூரா லவ்வாகவே மாறிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து? வயசுக்கு தகுந்த மாதிரி வாழ்த்துக்களை சொல்லி பழகிறோம் நடுவர் அவர்களே. விஜயகுமார் மகளை கட்டி கொடுக்க போகிறாரு. அவரே இவ்வளோ மூடில் இருக்கும்போது இப்போ தான் குழந்தைய பெற்றிருக்கான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கான் மூடு? தம்பி நொறுக்குடா, ஓ ஏரியா தான் இன்னைக்கு. நடுவர் அவர்களே, சில பேருக்கு வைத்தறிச்சல் இருக்கும். நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு வைத்தறிச்சல் படுறவங்க ஒரு சாரர். நமக்கு கிடைக்காததெல்லாம் அடுத்தவனுக்கு கிடைக்குதே அப்படின்னு வைத்தறிச்சல் படுறவங்க ரெண்டாவது வகை. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே இல்லையா? விஜயகுமார் அண்ணன் காலையிலேருந்து பார்த்துருப்பாரு. பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வைத்தறிச்சலை பூரா இன்றைக்கி மேடையில் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கார். அதுவும் தமிழ் சினிமாவில் வந்த பாடல்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இலக்கியத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு, எங்கள் இலக்கியத்தில் ஒரு கவிஞன் எப்படி சொன்னார் தெரியுமா, எங்கள் பாட்டில் சொன்னோம், அதை மாற்றி உங்கள் கவிதையில் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாத ஒரு உருண்டையை உருளுகிறது. ஓ, இது நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, எங்கே கேட்டிருக்கோம் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது காதலன் படத்தில் பிரபுதேவாவுக்கு எழுதுனது. வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்னும் வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாதொரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இன்னொரு சொன்னார் தெரியுமா, காதலித்து பாருங்கள், ஒன்று சொர்க்கம் இல்லை நரகம். எதுக்கு கத்துறீங்கிறேன். அவன் கேட்டான் சார், சினிமா பாட்டில் திரை இசையில் அழகா கேட்டான், இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் முந்தன் வார்த்தையில் உள்ளதடி. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடித்தேன், கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடித்தேன், வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சொடுக்கெடுத்தேன், வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைத்தேன். போதுமா? இப்பதான் நடுவர்களே நம்ம ஏரியாவுக்கு வரீங்க. விஜயகுமாரனே, முதல்ல காதலிக்காக காத்து இருந்திருக்கிறீங்களா நீங்க? சார், ஒரு நிமிஷம் காத்துக்கிட்டு இருப்பான் சார், ஒரு மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பான், ஒரு நாள் காத்துட்டு இருக்கலாம், ஒரு வாரம் காத்துட்டு இருக்கலாம், ஒரு வருஷம் கூட காத்துட்டு இருக்கலாம் சார். ஆனா காதலிக்காக காத்துட்டு இருக்கிறத எங்களுடைய திரை இசை கவிஞன் தான் சார் அழகா சொன்னா, இதுவரைக்கும் உங்க இலக்கியத்துல சொல்லாத வகையில. உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்களும் உழைக்கும், காதலில் வலியும் இன்பம் தானே மானே, உனது பேர் எழுதி பக்கத்தில் எனது பேரை நானும் எழுதி வச்சேன், அத மழையில் நனையாம கொடை பிடிச்சேன், மழை விட்டு நான் நனைஞ்சேன். ஏ புள்ள புள்ள, காதலிய பிள்ளையாவே பார்க்குறான் சார். அதே கவிஞன் தான் சொல்லியிருப்பான், தந்தை அன்பு அது பிறக்கும் வரை, தாயின் அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தரும் அன்போ உயிரோடு வாழும் வரைன்னு சொன்னான். தமிழாசிரியர் தானே நீங்க?
இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? மோனிகா வயசுக்கு தகுந்த பாட்டை கேட்டு பழகுங்கிறேன். நீங்கள் அதில் இன்னொரு சொன்னார் தெரியுமா? விளக்கை எரிய வைத்து வெட்கத்தை அணைத்து விட்டால் நீங்கள் கரண்ட் பில்லு கட்டுறதை விட்டுட்டு ஸ்கூல் ஃபீஸை கட்ட வேண்டியதாக இருக்கும். இதை கூட எங்கள் கவிஞர் தானே சொன்னான். உங்கள் கவிஞர்லாம் சொல்லலை, நாங்கள் தான் பாம்பேன்ற படத்தில் பாட்டில் சொன்னோம். காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஏப்பனுக்கு பெண் பிடிக்கும், அரசன் மகளுக்கு வால் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமத்தில் கணக்கையிலே பொம்பளைக்கு கிளி பிடிக்கும். அந்த பாட்டில் தான் கடைசி வரி வரும். விளக்கை அணைத்து விட்டு எப்படின்னு விளக்கை எரிய விட்டு வெட்கத்தை அணைத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏதோ தாயை பற்றி தந்தையை பற்றி பாசமே இல்லாமல் வெறும் காதலை மட்டுமே கொண்டாடின திரை இசை பாடகர்கள் மாதிரி எங்களை அவ்வளவு குறை சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களுடைய கவிஞர் தான் சார் எழுதினாரு. மன்னன் அப்படின்ற படத்தில் தாயின் பாசத்தை, தாயை எவ்வளவு கொண்டாட வேண்டும் நாங்கள் தான் சொன்னோம். விஜயகுமாரனை கேட்டிருக்கீங்களா? ஐயப்பன் கோயிலே அதை தான் பாட்டாக எழுதி கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்காங்களாம். பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன்னருள் வேண்டும் எனக்கந்த வரம். போதுமே விஜயகுமார்னா, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு சொல்லி காலத்தை கடந்து நிற்கின்ற பாடல் எங்களுடைய திரை இசை பாடல். சிறைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? லேட்டஸ்டாக வந்துச்சு. நீலோத்தின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் நீலோத்தி அப்படின்னு ஒரு பாடல் சார், சத்தியமாக சொல்கிறேன் சார், இது வரைக்கும் எத்தனையோ பாடல்களை கேட்டிருக்கேன். அந்த படத்தில் கதாநாயகன் தன்னுடைய அறியாமையினால் ஒரு அசம்பாவிதம் நடந்து ஜெயிலில் 5 வருஷமாக விசாரணை கைதியாக மட்டுமே இருக்கான் சார். அவனுக்கு தெரியல சார், அப்பீல் பண்ணணும் அப்படின்றதே தெரியல. அவன் காதலி 5 வருஷமாக, ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவன் கோர்ட்டுக்கு வரும்போது வந்து பார்த்துட்டு போகிறா. கவிஞன் எழுதியிருக்கான் சார், எவ்வளவு அழகாக எழுதியிருக்கான் தெரியுமா? நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சோம் கடந்து ஏங்குதே. அடுத்த வரி தான் சார் முக்கியம். அவன் எத்தனையோ சாமியை கும்பிட்டுருக்கான் சார். காதலனும் காதலியும் எவ்வளவோ சாமியை கும்பிடுறாங்க. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொல்கிறான், நீ போய் நீதிபதி ஐயா கிட்ட காலில் விழுந்துருங்க, பேசுங்க, பேசி உங்களை புரிய வைங்கன்னு சொல்கிறாங்க. அதை புரிய வச்சுட்டு வெளியில் வந்தான் இல்லையா, அவனுக்காக அந்த கவிஞன் திரை இசையில் எழுதியிருக்கான். படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே அப்படின்னு எழுதினானே, இதை விட அழகாக எழுத முடியுமா சார்? எல்லோரையும் போல நல்லாறு போனால நீதி தரும் சேதி வரும் நமக்குண்டு அழகிய எதிர்காலம். விஜயகுமாரனே, நீ முதல்ல லாந்தர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காதலில் ஏங்கி தவிக்கிறதுக்கு பேர் லாந்துறேன் அப்படின்னு ஒரு வழக்கு மொழி இருக்கு. அதை கூட பாட்டில் சொன்னது நாங்கள் தான். நடுவர்களே, திரை இசை பாடல்கள் அப்படின்றது ரசிகர்களுக்கு புரியும், கேட்ட உடனே புரியும். உங்கள் இலக்கியம் புரியுமா? வந்ததுலேருந்து சிலப்பதிகாரம், 4 மணி கடிகை, 40 இனியவை 40 கார் 40 களவழி 40ன்னு அங்கிட்டு இருந்து 4 பசங்க தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு புத்தக திருவிழாவுக்காக தான் இங்கிட்டு வந்து பாடம் எடுக்கிறாருன்னு. ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஒற்றலை படை, இன்னிசை அலப்படை, ஆகாகா வாகாகா. சார், வெயில் அப்படின்னு ஒரு படம் சார். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கதாநாயகனை அடித்து துரத்திடுறாரு, வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஒரு தேட்டரில் போயிட்டு வேலை செய்கிறான். அந்த தேட்டருக்கு எதிரில் ஹோட்டல் வச்சுருக்கிறவருடைய பொண்ணு அந்த கதாநாயகனை விரும்புது சார். ஊரை விட்டு ஓடி வந்துட்டான் இல்லையா, அவன் காதலிக்கிட்ட சொல்கிறான் சார். அதை கவிஞன் எவ்வளவு நுட்பமாக எழுதியிருக்கான் பாருங்க. ஊரை விட்டு எங்கேயோ வேறிருந்து நிற்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னால தான் வாழுறேன். அவ பதில் சொல்கிறா சார், கூறப்பட்டு சேலை தான் அங்கே சொல்லி கேட்குறேன், கூடு விட்டு கூடு பாயும் காதலால் சுத்துறேன். அடுத்த வரி தான் சார் உலகத்தில் எந்த இலக்கியவாதியும் எழுதாத வரி சார். கடவுள் கிட்ட கருவற கேட்டு ஒன்ன சுமக்கவா
ஒரு பொம்பளை புள்ள கேட்கலாம் சார், நான் கருவறையில் உன்னுடைய குழந்தைய சுமக்கவா அப்படின்னு காதலி கேட்டுடலாம் சார். உலகத்திலேயே முதல் முறையாக திரை இசை கவிஞன் தான் சொன்னான், நான் கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டு கருவறையை வாங்கி அதில் ஒன்றை நான் சுமக்கவான்னு கேட்டான். பார்த்தீங்களா? உங்கள் இலக்கியவாதி யாராவது ஒருத்தர் எழுதியிருப்பாங்களா இப்படி ஒரு வரியை? சும்மா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிடலாம் நினைக்கக்கூடாது சார். ரோஜா ரோஜான்னு ஒரு படம் காதலர் தினத்தில் வந்திருக்கும். இன்னைக்கு காதலர் தினம்ங்கிறதுனால என்னுடைய மனைவி கூட கேட்டாங்க, நடுவர் அவர்களே, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, நீ பாட்டு கிளம்பி திருவள்ளூருக்கு போகிற, ஒரு கிஃப்ட் உண்டா? ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. அப்படி கேட்கின்ற அத்தனை மனைவிகளுக்கும் கணவர்கள் சொல்ல வேண்டிய ஒற்றை பதிலை நான் எழுதிட்டு வந்திருக்கேன். இதை எழுதி வச்சுட்டு போய் நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள். ஒன்றுமில்லை, காதலர் தினத்திற்கு பரிசு தரவில்லை என்று கோபித்துக் கொள்கிறாய், காதலர் தினத்திற்கு பரிசு தரவில்லை என்று கோபித்துக் கொள்கின்றாய். இந்த ஜென்மத்தில் காதலிப்பவர்களுக்கு மட்டும்தானடி பரிசுகளும் கொண்டாட்டமும். யுகம் யுகமாய் காதலிக்கும் நமக்கெதற்கு அதெல்லாம்? யூஸ் பண்ணிங்க. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்காரமா ஞாபகம் வந்துருச்சு பாரு. நாங்கெல்லாம் நினைச்சோம்னா வாயே திறக்க முடியாது. அடிக்கிற நடுவர்களே, காதலர் தினத்தில் அந்த பாடல் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதை கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள் இலக்கியவாதிகளால் இந்த மாதிரி கற்பனை உலகத்துக்கு கூட்டு போக முடியாது. இதை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன். நீ போனா உன்னுடைய நிழல் வந்து அந்த நிலத்துல விழணும் அப்படின்னு நான் ஏங்குவேன். எதுக்குடா அப்படி ஏங்குறேன்னு கேட்குறாங்க. அந்த கவிஞர் பதில் சொல்றாரு, நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன், நிழல் விழுந்தால் மணலையும் மடியினில் தாங்குவேன், உடையனை எடுத்து என்னை உடுத்து நூலாடை கொடிமலர் இடையினை உறுத்தும் ரோஜா. அடுத்த வரி தான் சார் ரொம்ப முக்கியம். உன் பேரல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. உன் பேரை போயிட்டு என் வீட்டு ரோஜா செடி கிட்ட மெல்லமா சொன்னா போதும், அது உடனே பூத்துடுது. ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நான் உன்னை பார்க்காம போயிட்டேன்னு வச்சுங்க, அதே ரோஜா செடி என்கிட்ட கேள்வி கேட்குது, எங்கடா உன் அன்பு அப்படின்னு சொல்லி. நீ வந்தால் மறுகணம் இடியும் என் வானமே. அடுத்த வரி தான் விஜயகுமார்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். மழையில் நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும், உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று. ரோஜா ரோஜா ரோஜா. அந்த ரோஜாலாம் தெரியுமா? வயசாயிடுச்சு உங்களுக்கு தெரியாது. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். காதல் மட்டுமல்ல, தாய் பாசம் மட்டுமல்ல, தந்தை பாசம் மட்டுமல்ல, சமூக கருத்துக்களையும் எங்களுடைய திரை இசை பாடல்கள் எத்தனையோ கொடுத்திருக்கிறது. தலை கோதும் இளங்காற்று செய்தி கொண்டு வரும் அப்படிங்கிற பாடல்ல இந்த வரிகள் அவ்வளவு அழகா இருக்கும். நீல வண்ண கூரை இல்லாத நிலம் எங்கு ஏது, காலம் என்னும் தோழனோடு தடைகளம் மீறு. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே மண்மேலே, போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே, மீதியிருள் நீ கடந்தால் காலையொளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான காலம் வரும் சொன்னானே. இதைவிட நம்பிக்கை உங்கள் இலக்கியவாதிகளால் தர முடியுமா என்று கேட்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடமமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.